வணக்கம் மக்களே. 1987ஆம் வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக மக்கள் தொகை ஒரு 500 கோடி தாண்டிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அபாயம், ஒரு எச்சரிக்கையாக மக்களுக்கு ஐநா சபை மூலமாக தெரிவிக்கப்பட்டது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் 11ஆம் தேதியை உலக மக்கள் தொகை தினமாக அன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாது இது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. அதன் ஒரு பகுதியாக பார்த்திங்கன்னா, நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய வஉசி மைதானத்தில் உலக மக்கள் தொகை தின உறுதிமொழி இன்றைக்கி நடந்துச்சு, ஏற்றுக்கிட்டாங்க. அதே போல் இந்த விழிப்புணர்வு ரதம் மற்றும் செவிலியர் பயிற்சி மாணவிகள், கல்லூரி மாணவிகள் கலந்துக்கிட்ட ஒரு விழிப்புணர்வு பேரணி நடந்துச்சு. இந்த பேரணியை திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா அவங்க தொடங்கி வைத்தார்கள். இந்த பேரணியை பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி அரசு கலை பண்பாட்டுத்துறை கலைஞர்கள் அவங்க நாதஸ்வரம் தவில்லாம் வாசித்து ஒரு இசை கச்சேரியை ஆரம்பித்து அந்த பேரணியை தொடங்கினாங்க. அதாவது ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தணுங்கிறக்காண்டி இந்த பேரணியில் பார்த்திங்கன்னா, மாணவிகள் குடும்ப நலம் தொடர்பான விழிப்புணர்வு பதாகைகளை பேனர்லாம் ஏந்திட்டு தான் போனாங்க. அது மட்டும் குடும்ப நலம் மற்றும் தாய் சேய் நல சேவைகளை தங்கு தடையில்லாமல் வழங்குவதன் அவசியம் குறித்தும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. அதே போல் இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி ஜிஹெச், அதாவது மெடிக்கல் காலேஜோட மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் இணை இயக்குனர் பொறுப்பு மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஊரக நலப்பணிகள் மற்றும் குடும்ப நலம் மருத்துவர் லதா அவர்கள், மாவட்ட சுகாதார அலுவலர் பொறுப்பாக இருக்கக்கூடிய மருத்துவர் வேல்முருகன், அப்புறம் கணேஷ் மற்றும் துணை இயக்குநர்கள் மருத்துவர் துரை காசநோய் பிரிவை சேர்ந்தவர், அப்புறம் மருத்துவர் அலர் சாந்தி அவங்க தொழுநோய் பிரிவை சேர்ந்தவங்க, மாநகர நல அலுவலர் மருத்துவர் ராணி அவர்கள், அப்புறம் மாவட்ட குடும்ப நலத்துறை சார்ந்த மக்கள் கல்வி தகவல் அலுவலர் பொறுப்பாக இருக்கக்கூடிய ஜெயசித்ரா அவர்கள், அப்புறம் இளநிலை நிர்வாக அலுவலர் திரு கூத்தனைனார் என்ற செந்தில் அவரும், அப்புறம் புள்ளி விபர உதவியாளர் வேலு உட்பட பலர் கலந்து கொண்டாங்க. இந்த பேரணி பார்த்திங்கன்னா வஉசி மைதானத்தை தொடங்கி மாவட்ட மைய நூலகத்தில் முடிவடைந்தது.